வணக்கம். நான் இன்னைக்கு ரவா இட்லி பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் 1 கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன், 1 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் எண்ணெய் இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன். எப்படி பண்ணணும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு கடாயில வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுல வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுறேன். அது கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வந்து வெடிச்சாச்சு. நான் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் இப்போ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து ரவையை வந்து லேசா வறுத்துக்கணும். அடுத்தது வந்து நான் ரவையை வந்து போடுறேன். இப்போ ரவையும் வறுத்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து இன்னும் வந்து ஒரு பவுல்ல வந்து மாற்ற போறேன். நான் வந்து இந்த மாவுல ரவையை வறுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து நான் வந்து தயிர் விட போறேன். இப்போ வந்து தயிர்லாம் விட்டு கலக்கிட்டேன். அது வந்து ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அதோட கலக்கிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதுல வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன். வேணுங்கிற உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் ஃப்ரூட் சால்ட் அது போடுறேன். போட்டு இப்ப கலக்கிட்டும் எப்படி இட்லி பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்ப வந்து நான் வந்து ஒரு இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து நான் இதுல வந்து மாவு வந்து விட போறேன். ரவா இட்லி மாவு லேசா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அப்படின்னா ஒட்டாம வரும். இப்ப வந்து இதுல வந்து மாவு விட போறேன். இது வேகறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதுல வந்து மேலாப்புல முந்திரி பருப்பு வைக்கிறேன். இது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். சூடான சுவையான ரவா இட்லி ரெடியா இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. இதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி, சாம்பார் வச்சிருக்கேன். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.